பாஜக RSS அமைப்பினர் மட்டுமே இந்துக்கள் அல்ல என நாடாளுமன்றத்தில் ராகுல் பேச்சு. இந்துக்களை ராகுல் அவமதித்து விட்டதாக கூறி மன்னிப்பு கேட்க பிரதமர் மோடி, அமித்ஷா வலியுறுத்தல். பரமாத்மாவுடன் கூட பேசக்கூடிய பிரதமர் மோடி மணிப்பூர் மக்களுடன் பேச மாட்டார் என ராகுல் காந்தி விமர்சனம். நீட் நுழைவுத் தேர்வு பணக்காரர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது எனவும் காட்டம். And the truth is that NEET students today do not believe in the exam. Because they are convinced that the exam is designed for rich people, not meritorious people. I have met a number of NEET students, every single one of them tells me that the exam is designed to create a quota for rich people and to create a passage for them into the system and is designed not to help poor students. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பிரதமர் இன்று பதிலளிக்கிறார். மத்திய அரசு மீது அடுக்கடுக்காக ராகுல் குற்றஞ்சாட்டிய நிலையில் மாலை 4 மணிக்கு மோடி உரை. சபாநாயகர் குறித்த ராகுலின் பேச்சு அவை விதிமீறல் என பாஜக எம்பிக்கள் குற்றச்சாட்டு. உரிமை மீறல் குழு விசாரிக்க வேண்டும் எனவும் சபாநாயகரிடம் மனு. கல்லூரி படிப்புக்கு +2 மதிப்பெண்களுடன் +1 மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல். பதினெட்டு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சுற்றுச்சூழல் துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ மருத்துவத்துறை செயலாளராக மாற்றம். தீபாவளிக்கு முந்தைய நாளைக்கான ரயில் டிக்கெட் விற்று தீர்ந்தது. பெரும்பாலான ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் கூட இடமில்லை. இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரத்தில் வேலை நிறுத்த போராட்டம். ஜூலை 5 ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக மாநில கல்விக் கொள்கை சார்ந்த அறிக்கையை அந்த குழு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கிறது. இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் துணைவேந்தர் திரு ராமசாமி நம்மோடு நேரலையில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முக்கியமான நகர்வுகள் சார்ந்த நேரலை விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணாநிதி நம்மோடு நேரலையில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக ராகுல் காந்தி மக்களவையில் ஆற்றிய அந்த உரை, அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன என்பது குறித்தும், அதற்கு அமித்ஷா, மோடி ஆகியோர் அளித்திருக்கக்கூடிய பதில்கள் என்ன என்பது குறித்து அந்த விவரங்களை 2 செய்திகளாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனை தொடர்ந்து முக்கியமாக 3 புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அது வெளியான புத்தகத்தில் பிழை இருக்கிறது என்று தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்கிறது ஜார்க்கண்ட் நீதிமன்றம். இது குறித்த செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து லண்டனுக்கு படிப்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் பாஜக தலைமையில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சார்ந்த செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் துணைவேந்தர் திரு ராமசாமி அவர்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். மாநில கல்விக் கொள்கை வெளியாக இருக்கு. தேசிய அளவிலான புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று இந்த மாநில கல்விக் கொள்கையை வடிவமைத்திருக்கிறார்கள். அதில் எந்த நோக்கத்திற்காக இந்த தனியான ஒரு குழு அமைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக இந்த பரிந்துரைகள் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதிலும் தொக்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தீர்களானால், தமிழ்நாட்டிற்கு என்று தனித்துவமான கல்விக் கொள்கை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இதில் இருமொழி கொள்கை இந்த குழு பரிந்துரை செய்திருக்கின்றது. இந்த இருமொழி கொள்கை கடைசி வரை மேல் படிப்பிற்கும் பட்டப்படிப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த குழு அறிவுரை செய்திருக்கிறது.
அதுபோக இன்றைய நிலையில் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு விதமாக பெயரிடப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அவை எல்லாவற்றையும் இணைத்து ஒரே நிலையில் அரசு சார்ந்த கல்விக்கூடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், தனித்துவ கல்லூரிகள் இவை எல்லாவற்றிற்குமே ஒரே கொள்கை செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோக சில கல்வி நிலையங்களை உயர்த்தி ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தனித்துவமாக தமிழ்நாடு முன்னின்று இதை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, இப்போ மாநில கல்விக் கொள்கையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான ஒன்று இப்போ இருமொழி கொள்கை, நீட் வேண்டாம் என்பது, பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்பதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். புதிதாக இருப்பது என்னவென்றால் +1 மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு மதிப்பெண்ணும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது அறிமுகப்படுத்தப்பட்டு அது மீண்டும் அது அப்படி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. மீண்டும் இது சாத்தியமா? இதை நடைமுறைப்படுத்துறது மாணவர்கள் கிட்ட இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய GER என்று சொல்லக்கூடிய உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 52% இருக்கிறது. அதனாலேயே கல்வியில் முன்னின்று இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகின்றது. இந்த மாநிலம் மாணவர்களை பன்னாடுகளும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாடு முன்னால் பதிவிடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது பல்கலைக்கழகங்களால். இந்தியாவில் மட்டுமல்ல, பன்னாட்டு பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாட்டு மாணவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு 52% அவர்கள் முன்னுரிமை பெறுகிறார்கள். மீதி மாநிலங்களை எடுத்துக்கொண்டீர்களால் 43க்கு கீழே தான் இருக்கிறது அவையெல்லாம். ஆகவே தனக்கென்று ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருவது, செயல்படுத்துவது என்பது சாத்தியமே. இதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த முன்னால அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று சொல்லி ஒரு தேர்வு முன்னால் இருந்தது. இந்த +2 மார்க்கையும் நேர்முக தேர்வனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினுடைய தேர்வையும் சேர்த்து தான் முதல்ல போட்டுட்டு இருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக நிறைய தனித்துவ கல்லூரிகள் ஒரு காலத்தில் தேர்வில் தோற்றவர்களுக்கு தான் இந்த தனிப்பயிற்சி கல்லூரிகள் இருந்தன. இப்பொழுது தேர்வில் வெற்றி பெற்றவர்களை தோற்கடிப்பதற்காகவே தனிப்பயிற்சி கல்லூரிகள் வந்திருக்கின்றன. இவை எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை. அதற்காக கட்டுப்பாடுகள் தேவை என்று இந்த திட்டத்திலே பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அதுபோக ஒரு முக்கியமான செய்தியையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே இப்பொழுது 22 பல்கலைக்கழகங்கள் அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அரசு நிதி உதவி பெற்று நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. 29 பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசினுடைய கல்வித்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. அந்த கல்லூரிகள், அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இப்பொழுது இந்த 4 ஆண்டு பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. அவர்களே நேரடி தேர்வையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதே போன்று நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களை பார்த்தீர்களே ஆனால், கேரளாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அவர்கள் இந்த 3 ஆண்டு பட்டப்படிப்பை அப்படியே வைத்துக்கொண்டு ஓராண்டு அதிலே கூடுதலாக, அதாவது தொழில் முனைவோருக்கும் உயர் படிப்பு படிப்போருக்கும் தானே மேற்படிப்பு படிப்பதற்கும் செயல்படுவதற்கும் உள்ள வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். கர்நாடகாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அவர்கள் பட்டய படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழைய ப்ரீ யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அதையும் வைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டு பட்டய படிப்பை வைத்திருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த +2ல் +1 மார்க்கையும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆந்திராவில் முன்னாலே நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே நம் மாநிலத்தில் தென் மாநிலங்கள் எல்லாமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தனித்தனி கல்விக் கொள்கையை இப்பொழுது மக்களிடம் பகிர்ந்திருக்கிறது, செயல்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரை இந்த ஆண்டே செயல்படுத்தி விட்டார்கள். நாம் இனிமேல் தான் செயல்படுத்தப்பட இருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நம்மால் முடியும்.